नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम तत्सत्। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जलाशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मया ददाति स्वपदातिकां। हे कृष्ण करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्ता राधा कान्त नमस्तुते। तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी विशपानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमा ओं विष्णुपदाय कृष्णप्रष्टाय भूतले श्रीमति भक्ति वेदांत स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पश्चाताद सतारिणे श्री कृष्ण श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधारा श्रीवासादि गौर भक्त वृंदा எல்லாரும் ஹரே கிருஷ்ணா ஹரே Hare கிருஷ்ணா Krishna, ஹரே Krishna கிருஷ்ணா Krishna, ஹரே Hare ஹரே Hare, ஹரே ராமா Hare ஹரே Hare ராமா Rama, Rama, Hare Hare Rama, Rama, ராமா Rama ஹரே Rama Hare ஹரே Hare Hare, ஹரே Hare கிருஷ்ணா Krishna, ஹரே Hare Hare கிருஷ்ணா Krishna, கிருஷ்ண Krishna கிருஷ்ணா Krishna, ஹரே Hare Hare ஹரே Hare, Hare, Hare ஹரே ராமா Rama, ஹரே Hare ராமா Rama, Rama 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 Rama, Hare Rama, हरे Hare Hare. हरे Hare. जय जय श्री जय चैतन्य जय श्री जय चैतन्य नित्यानंद जय जय श्री चैतन्य जय जय अद्वैत चंद्र जय गौरभक्त वृंदा श्री वृंदा। जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय जय श्री Jai Shri चैतन्य जय Chaitanya नित्यानंदा। जय Nityananda, अद्वैत चंद्र जय गौरभक्त वृंदा जय अद्वैत Jai चंद्र जय गौर भक्त वृंदा। Vrinda. जय माता भक्त गाने यात्रा देखा इला माताजी भक्त गाना था 244 माताजी। 44 ஆமாங்க ஓகே. மாதாஜி. நேத்து ரொம்ப எனக்கு விஜயகுமாரி மாதாஜி மேல ரொம்ப சந்தோஷம் வந்துச்சு. நேத்து ஈவினிங் படிச்சாங்க அவங்க இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பர்பட். இதுதான் முக்கியம். கான்ஃபிடன்ஸ் இருக்கோ இல்லையோ அட்லீஸ்ட் நான் சொல்ற டீச்சர் ஸ்தானத்துல இருந்து சொல்றேனே அதாவது கேட்கணும்னு. எதுக்கு நான் சொல்றேன்னா அப்போ வந்து நம்ம அதான் நான் சொல்றேன் எப்பவுமே நம்ம லாங்குவேஜ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்ல. அப்படி நினைச்சோம்னா அங்க பக்தி வைபவ் ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எப்படி கிளாஸ் எடுக்க முடியும்? எல்லாருமே ஆல்ரெடி டீச்சர்ஸ் தான். டீச்சர்ஸ் ஒண்டி இல்லாம அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பக்தி சாஸ்திரி முடிச்சு பக்தி வைபவ் படிச்சிட்டு இருக்கிறவங்க. பெரும்பாலும் சிலர் வந்து பக்தி சாஸ்திரி டீச்சர்ஸ் கூட. ரைட். அப்ப எங்களோட நாலேஜ் கூட ஷார்ட் ஆகும்ல. அந்த பயம் இருந்துச்சுன்னா நாங்க டீச்சிங்கே நான் பிரபு சொல்றச்சே சான்ஸே இல்ல பிரபுன்னு சொல்லணும். இல்ல பிரபு வந்து இல்ல நீ பக்தி வைபவ் ஃபாஸ்ட் ட்ராக் வந்து நீ எப்போ ஒரு யாத்திரையில தான் சொன்னார் இல்ல நீ ஸ்டார்ட் பண்ணு இத பத்தி பண்ணு நம்ம ஆர்கனைஸ் பண்ணு அப்படின்றச்சே என்ன சொல்லலாம். அச்சோ என்ன டைமே இல்லையே சொல்லி 3 வாரத்துல லைவ் போகணும். அப்ப என்ன நோட்ஸ் எடுக்கணும், ப்ரிப்பரேஷன் பண்ணணும், டீச்சர் செலக்ட் பண்ணணும், ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். எவ்வளவு வேலை இருக்கு. ஐயோ முடியுமா அப்படின்னு நினைச்சோம்னா நமக்கு எதுவுமே முடியாது. சரி அப்படின்னா நம்ம இறங்கிடணும். அப்ப நேத்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லா படிச்சாங்க தெரியுமா? கிளியரா இருந்துச்சு, ஸ்லோவா இருந்துச்சு, எல்லாருக்குமே புரிஞ்சிச்சு. ஏன்னா ஒருத்தங்க சொல்லி நம்ம இறங்கினோம்னா பிரச்சனையே இருக்காது. ரைட். சொல்லாட்டலும் இறங்கலாம். பட் நான் சொல்றது என்னன்னா அட்லீஸ்ட் சொன்னப்புறமாவது இறங்குங்கன்னு. ஸோ ஈவினிங் கூட நம்மளும் பேசுங்க. ஏதாவது ஒண்ணு படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா ஸ்லோகம் சொல்லுங்க. இல்ல அதுவும் கஷ்டமா இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு லைன் அவங்க கேள்வி கேட்கறச்சே ஆன்சர் சொல்லுங்க. லைன் கஷ்டமா இருந்துச்சுன்னா ஒரு வேர்ட் சொல்லுங்க. எப்படி இருந்தாலும் ஓகே. சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. ஆராதினே ஜெகன்னா தேரா பித்ர விஜயா what is it? Ratachadi Jagannathachaline Laya आराधिन தேரா பிதர விஜயா ரதே சாடி ஜெகநாதா காலே நிஜாலயா. மொழிபெயர்ப்பு. மறுநாள் பகவான் ஜெகநாதர் கோயிலிலிருந்து வெளியே வந்து தேரில் ஏறி தனது சொந்த இருப்பிடத்திற்கு திரும்பினார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்புறம் அடுத்தது ஜெகநாத் என்ன பண்ணாருன்னா அவர் வெளில வந்துட்டு போயிட்டாரு. पूर्ववात कैला प्रभु लाना भक्त गाना परम नंदे करेना नर्तना कीर्तना பூர்வவத்ர கைல பிரபு லாஞ்ச பக்த கன பரம ஆனந்தே கரேனா நர்தன கீர்த்தனா. முன்பு செய்ததைப் போலவே ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவும் அவரது பக்தர்களும் பேரானந்தத்துடன் பாடி ஆடினர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. உன்ன மாதிரி மறுபடியும் அவங்களால தாங்க முடியாத ஆசை. பேரானந்தத்துல அவங்க ஆடினாங்க அப்படின்றத சொல்றாங்க.
जगन्नाथ तेरा पुन्हा पांडू विजय हा इला एक गुटी पाटा दोरा दोरी ताना तुनी गेला. जगन्नाथ रे पुन्हा पांडुर विजय खला आये ஏக குடி பட்டா டூரி தர்கா டுடி கேலா. பாண்டு விஜயத்தின் சமயத்தில் பகவான் ஜெகநாதர் மீண்டும் சுமந்து செல்லப்பட்டார். அப்போது ஒரு கட்டு பட்டு கயிறுகள் அறுந்து போயின. ஒரு பாண்டு விஜயா அதாவது அவர் வந்து என்னன்னா அவர் வந்து ஜெகநாத் தூக்கிட்டு போவாங்க இல்லையா, அதுல வந்து அந்த கயிறு சொல்லுவோம்ல, அது வயர்ல இல்ல, அது வந்து சில்க் கயிறு. அது வந்து கட்டாயிடுச்சு. அச்சோ அச்சோ, மீன் அப்ப கட்டாச்சுன்னா இழுக்க முடியாதுல்ல, நம்ம மீனே ரத்த யாத்திரா தான் ரைட். அவர் இருக்கிற டைம் கட்டாச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு. பாண்டு விஜய ரத்துலி பாத்தி பூத்தி ஆயா ஜெகநாத் தேர பாரே தூலா உதிய பலாயா. पांडु विजय पाड़ी पुरु जाया ஜெகநாதோ ரை பரே துலா குடியா பலாயா. ஜெகநாதரை சுமந்து சென்ற போது நடுவில் அவர் பஞ்சு பஞ்சு திண்டுகளில் வைக்கப்பட்டார். கயிறுகள் அருந்தபோது திண்டுகளும் பகவான் ஜெகநாதரின் பாரத்தினால் கிழிந்தன. பஞ்சு காற்றில் பறந்தது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. வெரி நைஸ். அவ்வளவுதான். அந்த பட்டு துணி சர்க்குன்னு காத்துல பறந்து போகுது அப்படின்றத பாக்குறோம். கூலினா கிராமி ராமானந்தா சத்ய ராஜா கானா தாரே ஆக்னா தீலா பிரபு கரிய சம்மானா. குலின ராமானந்த சத்யராஜ கானா சானி சாந்தே ஜானா ஜிலா பிரபு கரிய சமானா. ராமானந்த குலின கிராமத்தை சார்ந்த ராமானந்தர் வசுவும் சத்யராஜு கானும் அங்கிருந்தனர். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு மிகுந்த மரியாதையுடன் பின்வரும் கட்டளைகளை அவர்களுக்கு வழங்கினர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ என்ன, ராமானந்த வாசு அண்ட் சத்யநாராயண கான் வந்து அங்க இருந்தாங்க குலினா கிராமம். அப்போ வந்து அவங்க வந்து எப்படி பாவம் மாறிச்சு அப்படின்னு, நீங்க இவங்க எல்லாம் யாருன்ற கேரக்டர் வந்து நம்மளுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, பட் மறுபடியும் வரும். சோ அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்றத பாக்கலாம். ஏய் பாத்தா தோரிலா துமி ஹாய ஜமானா பிரதிவத்சர ஆனி பேதோரி கரிய நிர்மானா. ராமானந்த வாசுவையும் சத்யராஜ கானையும் இந்த கயிறுகளை வழிபடுபவர்களாய் ஒவ்வொரு ஆண்டும் தங்கள் கிராமத்திலிருந்து பட்டு கயிறுகளை கொண்டு வரும்படி கட்டளையிடுவார். பொருளுரை: குலின கிராமத்தின் உள்ளூர்வாசிகளால் பட்டுக்கயிறு தயாரிக்கப்பட்டது என்பது புரிந்து கொள்ளத்தக்கது. எனவே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ராமானந்த வாசு மற்றும் சத்யராஜ கானிடம் ஒவ்வொரு ஆண்டும் பகவான் ஜெகநாதரின் சேவைக்காக கயிறுகளை பெற்று தருமாறு கேட்டார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. பாருங்க, புண்ணியம் செய்யணும் அப்படின்வாங்க. இது வந்து எப்படின்னா அப்படி கான்ட்ராக்ட். இப்ப வந்து நம்ம கான்ட்ராக்டர் அப்படின்வாங்க ரைட். கான்ட்ராக்டர்னா என்ன, நம்ம வந்து ஒரு இது எடுக்கிறது ரைட். அதாவது ஒரு வருஷத்துக்கு எனக்கு லீஸோ கான்ட்ராக்டோ இந்த பிசினஸ் ஃபுல்லா எனக்கு தான் வரும் அப்படின்னு. ரொம்ப காமனா உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா இந்த டோக்கன் போடுவாங்க வண்டி பார்க்கிங்க்கு. அவங்க அப்படியே எடுப்பாங்க 3 இயர் கான்ட்ராக்ட். ஏன்னா அப்ப வந்து அவங்களுக்கு ஒண்டிதான் அந்த வரி வரும். அவங்க அந்த ரோடெல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு பர்சன்டேஜ் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட். அந்த மாதிரி பௌதிகத்திலேயே வந்து அந்த கான்ட்ராக்டுக்கு டெண்டர் போடுவாங்க. இப்போ பாருங்க, சைத்தன்யா மகாபிரபு லைஃப் டைம் கான்ட்ராக்ட் கொடுத்திருக்காரு ராமானந்தா வாசுக்கும் சத்யராஜா கானுக்கும். அது எந்த லெவலுக்கு புண்ணியம் இருந்தா அவங்களுக்கு வந்து அந்த கயிறு பர்மனண்டா நீங்க தான் பண்ண போறீங்க அப்படின்றது இருக்கு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சில கோயில்கள்ல கூட அந்த மாதிரி இருக்கும். அந்த இது எப்படின்னா எனக்கு தெரிஞ்சே வந்து இங்க வந்து நம்ம சென்னையில இருந்து கொஞ்சம் தூரத்துல வந்து வைத்திய வீர ராகவ பெருமாள் கோயில் அப்படின்னு, அவருக்கு வந்து சைனா போஸ்ட்ல இருப்பாரு. அவருக்கு வந்து எப்படின்னா செக்டு கிளாத், ஒரு டைப் ஆஃப் காட்டன் கிளாத் தான். அதுவும் அந்த லோக்கல்ல தான் அது ஒரு பர்டிகுலர் கால்குலேஷன்ல தான் வீவாங்க. நம்ம கொடுக்கணும்னா கூட பைசா கொடுக்கலாமே தவிர நம்ம வந்து அங்கிருந்து தான் வாங்கணும் அந்த ஃபேமிலிக்கு. எதுக்குன்னா அவர் ஒரிஜினலா அங்க போய் சைனா போஸ்ட்ல அவர் அது யாருன்னா ராமரா போறாராம். அங்க போனோடனே அவர் ரொம்ப டயர்ட் ஆனோடனே அந்த
அங்க மடியில படுத்து தூங்கறச்சே அவர் இருந்த வீட்டுல இருந்த போர்வையை எடுத்து போத்திருக்காரு. அந்த போர்வையோட அந்த கவுண்ட் அந்த செக்ஸ் தான் இன்னும் மெயின்டைன் பண்றாங்க. ஸோ இப்போ கூட போனீங்கன்னா அதே ரெட் அண்ட் ஒரு பேஜ் செக்ல தான் அந்த பெட்ஷீட் இருக்கும். ரைட். ஸோ அது வந்து அந்த மாதிரிலாம் இங்க பாருங்க, லைஃப் டைம் கான்ட்ராக்ட் இல்லையா, இது எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி 2 3 கோயில் எனக்கு தெரிஞ்சு நிறைய கோயில்ல இருக்கு. பட் இது எனக்கு ஞாபகம் இருக்கிறது கொடை டக்குனு. கொடை கூட இங்கேருந்து போகுது மாதாஜி கும்பகோணத்துக்கு. சில கும்பகோணத்துலேருந்து வில்லேஜஸ்ல மாதாஜி இந்த மாதிரி Correct. பர்டிகுலர் ஃபேமிலி பர்டிகுலர் ஃபங்க்ஷன் தான் அந்த கோயில்ல பண்ணுவாங்க. அவங்களுக்கு Correct. பர்மனன்ட் கான்ட்ராக்ட் பர்டிகுலர் ஃபேமிலி பிரபு தான் சொன்னாங்க. பரம்பரையா பண்றோம், 5 பரம்பரை நாங்க தான் பண்றோம் திருப்பதி அப்படின்னு சண்டை கூட கோயிலுக்கு வரும். போகுது வேற மாதாஜி. யாரும் பண்ண விட மாட்டாங்க. அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் அவங்க தான். ஐ நீங்க திங்க் சொல்ற பிரபு மாதிரி சொல்றது மோர் கரெக்ட். பிரேம மாதாஜி நீங்க சொல்றது வேற. அது இங்க கூட நடந்துச்சு. அதாவது நிறைய கொடைகள் வந்து திருப்பதியை ஆர்கனைஸ் பண்ணி இங்க இருந்து திருப்பதிக்கு போகும். அது ஒரு ஏதோ சைட்ல புண்ணியம். மண்டபப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க வார்த்தை. இது மண்டபப்படி அவங்க கோயிலே ஃபேமிலி தான் கம்ப்ளீட் எக்ஸ்க்ளூசிவ். ஜெனரேஷன்ஸ் டுகெதர் அவங்க தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நான் ஆமா, பார்த்திருக்கேன். முதல் மரியாதைன்னு கூட சொல்லுவாங்க. ரைட். They'll be given the எஸ் first right ஆமா of. பர்மனண்டா ரைட். ஸ்ரீபெரும்புதூர் தான் பர்மனண்டா போகுது சார். கொடை வந்து திருப்பதிக்கு போறது ஸ்ரீபெரும்புதூர் இல்ல பர்மனண்டா பிரபு, போகுது. ஸ்ரீபெரும்புத்தூர் ஒண்டி இல்ல, நிறைய இடத்துல இருக்கு. இங்க கூட எனக்கு கூட தெரியாது லேட்டஸ்டா இது. ஆயிப்போச்சு அந்த மாதிரி. லேட்டஸ்டா பிஜேபி வந்த அப்படியா? பிறகு ஓகே திருப்பதியில ஓகே போகுது. வியாத்தவையில் எல்லாருக்கும் போகுது. பர்மனன்ட் வந்து ஓகே அங்கதான். அங்க ஹரே இருந்தா. ஓகே அது ஹரே கிருஷ்ணா. ஒரு தேங்க்ஸ். பரம்பரையா இருக்குது. ஹரே கூட ஒரு கிருஷ்ணா. மாலை பரம்பரையா இருக்குது. போடுவாங்க. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा ஹரே एत கிருஷ்ணா. बलि दिला चारे चंदा पाटा दोरी इहा देखी करिबे दोरी आता धृत कारी ಏತ ಬಲಿ ದಿಲೆದಾರೆ ಚಿನ್ನ ಪಟ್ಟೆ ಡೋರಿ ಈಗ ದೇಕಿ கரிபே டோரி அதி திடகரி. அவ்வாறு கூறிய பின்னர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவர்களிடம் அருந்து போன பட்டு கயிறுகளை காட்டி கூறினார், இந்த கயிறுகளை மாதிரிகளாக எடுத்துக் கொள்ளுங்கள். இதை காட்டிலும் வலுவான கயிறுகளை உருவாக்க வேண்டியது அவசியம். ஹரே கிருஷ்ண மந்தி. வெரி நைஸ். இப்ப வந்து எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, ஹவு யூ ஷுட் டூன்றதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும், வாட் யூ ஷுட் நாட் டூன்றதுக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஈவினிங் கிளாஸ்லயே எடுத்துக்கோங்க, இல்ல நிறைய கிளாஸ்லயே வந்து எப்படி ஸ்லோகத்தை பைஹார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் ஒரு ப்ராசஸ் இருக்கு. ரைட். இப்போ வந்து எப்படி பண்ணக்கூடாதுன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. இப்போ எப்படி கண்டிப்பா பண்ணக்கூடாதுன்னா, நான் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது, கண்டிப்பா பண்ணவே கூடாது. ஏன்னா ஒரு எங்க அம்மாவை சொல்லுவாங்க, ஏய் நீ பண்றி, எனக்கு வரவே மாட்டேங்குது ஸ்லோகம், நீ பாரு ஒண்ணுமே பண்றது இல்ல, நீ எழுதுறது இல்ல, ஒண்ணும் இல்ல, உனக்கு வருது. அதுதான் தப்பான ப்ராசஸ். ரைட். அதனால அதை ஃபாலோ பண்ணவே கூடாது. எது ஃபாலோ பண்ணும், எல்லாரும் எப்படி சொன்னாங்க, ஒருத்தர் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா சொன்னாங்கன்னா, தாரணி மாதாஜி சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு போட்டோ ஒன்னு எடுத்துட்டு அதே நான் ஃபுல் டே அதே அவ்வளவு தடவை பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னு. அது ப்ராசஸ். சிலர் வந்து 10 15 தடவை எழுதி பார்ப்பேன் அப்படின்னு. பிரேமா மாதாஜி திங்க அது சொன்னது அந்த ப்ராசஸ். ஐஸ்வர்யா மாதாஜி நான் வந்து ஜபம் பண்றதுக்கு ஒருத்தருக்கு முன்னாடியும் ஒரு தடவையும் நான் மினிமம் 16 ரவுண்ட்ஸ் பண்றேன்னா அட்லீஸ்ட் 16 தடவை நான் ஸ்லோகத்தை சொல்வேன். இதெல்லாம் தான் ஆக்சுவல் ப்ராசஸ். ஸோ எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த வெரைட்டில 4 இருக்கலாம். இதே உதாரணமா எடுத்துட்டு நிறைய பேர் எங்க அம்மா கூட என்ன சொல்லிருக்காங்க, நீ வந்து டக்குன்னு கேக்குறியே, நீ படிச்சதே இல்லையா, உன்கிட்ட இது ப்ராசஸ் இல்ல, இது தப்பு. ஸோ எதுக்கு சொல்றேன்னா, ஒரு எக்ஸாம்பிளை வந்து எடுத்து அந்த எக்ஸாம்பிள் வந்து உதாரணம் வந்து கரெக்டா இருந்தா அந்த பாசிட்டிவ் எடுத்துக்கலாம். அந்த உதாரணம் கரெக்டா இல்லையோ அதை எடுக்கக்கூடாது. இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன் எல்லாருக்கும். மாமியார் வந்து மருமக வந்து நினைப்பாங்க, ச்சீ என் மாமியார் ரொம்ப மோசம், நான் வந்து மாமியார் ஆரச்சு இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு. கரெக்டான எக்ஸாம்பிள். கரெக்டா? கரெக்ட் மாதாஜி. கரெக்டா? பர்ஃபெக்ட். இப்போ அவளே மாமியார் ஆரச்சு என்ன சொல்லுவாளாம், என் மாமியார் இப்படிதான் இருந்தாலும் நானும் இப்படிதான் இருக்கணும்ன்றது. அப்போ என்ன எக்ஸாம்பிள் ஆகுது? தப்பாகுது. கரெக்ட். சோ எப்பவுமே they will tell. இந்த மாதிரி பாகவதம் படிக்கச்சே இருந்துச்சு, 4 திங்ஸ் வந்து நம்ம எங்க இருந்து வேணா எடுக்கலாம். கோல்டு. ரைட். கோல்டு வந்து ஃபில்தி பிளேஸ். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தங்கம் இருக்குன்னா அது வந்து எங்கேயாவது விழுந்துனா கூட நம்ம எடுப்போம். வாஷ் மிஷின்ல இருந்தாலும் சிலர் வந்து நான் பார்த்திருக்கேன், டாய்லெட் இருந்தா கூட கை எடுத்து எடுப்பாங்க. எல்லாருமே எடுப்பாங்க. இப்ப நம்மளே ஒரு சங்கிலி விழுந்துச்சுன்னா விட்டுருவோமா? எடுப்போம். சோ அதனால வந்து கட்டர்ல இருந்து கூட எடுக்கலாம் கோல்டு, அது அலௌடு. அதே மாதிரி வந்து மனைவி நாலேஜபிளா இருந்தா, இங்க நாலேஜ்ன்றது வந்து அப்படியே MBA இது சொல்ல, நான் சொல்றது ஸ்பிரிச்சுவலி நாலேஜ் இருந்த மனைவியை எந்த காரணத்தை கொண்டும் விடவும் கூடாது. அவங்க எந்த ஃபேமிலியில இருந்தா, தாழ்ந்த குரத்துல இருந்தாலும் எடுக்கலாம். 2வது. ரைட். அதே மாதிரி 3வது 3 4 இருந்துச்சு. 3வது வந்து குரு.
குரு வந்து எங்க இருந்தாலும் அங்க இருந்து வந்து 4 குரு வந்து எங்க இருந்தாலும் அவர்கிட்ட இருந்து எந்த இதுவா இருந்தாலும் நம்ம எடுக்கலாம். அது நம்ம கிளாசிக் எக்ஸாம்பிள் பிரபுபாதா பண்றது எங்க இருந்து எல்லாம் மிக்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் 4வது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நம்ம வந்து ஒருத்தங்க நல்ல விஷயங்கள் சொல்றாங்கன்னா, தெய்வீக விஷயங்கள் வந்து யார் சொன்னாலும் அவங்க வந்து இது குருன்ற ஸ்தானம் விடுங்க, பட் குரு இல்லாத கூட ஒரு நல்ல விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம கேட்டுக்கணும். இது இம்பார்ட்டன்ட். ஆனா கேட்கறதுக்கு முன்னாடி அது நல்லதா கெட்டதா தெரிஞ்சுக்கிட்டு கேட்கணும். மாதாஜி நீங்க தானே சொன்னீங்க, அவங்க சொன்னாங்க இந்த கத்தி எடுத்து ஏன் வெஜிடபிள் கட் பண்ற, அந்த கத்தி எடுத்து மனுஷனை கட் பண்ற, அது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லாது. எது கரெக்ட்ன்றத நம்ம தெரிஞ்சு பண்ணணும். சோ அதுவும் இது ரைட். இந்த 4 சொல்ற மாதிரி இங்க சைத்தன்யா பிரபு கிண்டலா சொல்றாங்க, இது பாத்துக்கோங்க, சாம்பிள் எடுங்கன்னு. ஒரு கிருஷ்ணரோட செயலுக்கும் பேச்சுக்கும், அவரோட அவதாரங்கள் செயலுக்கும் பேச்சுக்கும் நிறைய அர்த்தங்கள் இருக்கும்ன்றத நம்ம பாக்குறோம். அதை நம்ம ஃபாலோ பண்ணணுமே தவிர நம்ம காப்பி பண்ணக்கூடாது. அது அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே காப்பி பண்றது தப்பு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். மொத்தம் எவ்வளவு ஸ்லோகங்கள் இருக்கு இந்த இதுல? 257. இன்னும் 7 ஸ்லோகஸ் பெண்டிங் இருக்கு. ஓகே, இதோண்டி முடிச்சு ஸ்டாப் பண்ணலாம். ஏய் பததோரிதஹயா சேஷாதிஷ்டான தாஷாமூர்த்தி ஹானா ஏன் ஹோ சேவ பகவான. ஏய் பததோரிதஹயா சேஷ அதிஷ்டான அதன் பின்னர் சைத்தன்ய மகாபிரபு ராமானந்த வசுவிடமும் சத்யராஜ கானிடமும் கயிறானது பகவான் சேஷரின் இருப்பிடம் என்றும், பகவான் சேஷர் தம்மை 10 ரூபங்களாக விரிவுபடுத்திக் கொண்டு பரமபுருஷ பகவானை வழிபடுகிறார் என்றும் தெரிவித்தார். பொருளுரை: சேஷநாகத்தை பற்றிய விவரங்களுக்கு ஆதி லீலையின் 5.123 to 124 பார்க்கவும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. ரொம்ப ஆசையா இருக்கு. யாருமா இந்த சேஷா? பலராம் மாதாஜி. பலராம், அது கிளாரிட்டி இருக்கா? சோ பலராம் வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் ஆறாரு? ஆதிசேஷன். ஓகே, எப்படி எல்லாம் அந்த 10 ஃபார்ம்ஸ்ல எக்ஸ்பேண்ட் ஆறாரு? எப்படி அந்த 10 ஃபார்ம்ஸ்? கயிறு மாதாஜி, அந்த கயிறு வந்து பகவான் வந்து இதாகிறார் மாதாஜி. ஓகே, பட் அதுக்கு கண்டென்ட்ஸ் படிங்க, என்ன எழுதிருக்கு 10 ஃபார்ம்ல அவர் வந்து ராமானந்த வசுவிடம் சத்யராஜ் கானிடம் கயிறானது பகவான் சேஷரின் இருப்பிடம் என்றும், பகவான் சேஷர் தம்மை 10 ரூபங்களாக விரிவுபடுத்திக் கொண்டு பரமபுருஷ பகவானை வழிபடுகிறார் என்று தெரிவித்தார். அதான் என்ன 10 ரூபம் எழுதிருக்கேன் மாதாஜி. அம்பரல்லா, ஸ்லிப்பர்ஸ், பெட்டிங், பில்லோ, கார்மெண்ட்ஸ், ரெஸ்டிங் சேர், ரெசிடென்ட், sacred thread and throne மாதாஜி. அதுதான் நான் தான் காட்டுறேன் ப்ரோ. சோ அங்க எழுதல, நான் ஆதி லீலையில நோ ப்ராப்ளம். எதுக்கு சொன்னேன்னா, அவர் 10 ரூபம்ல எக்ஸ்பேண்ட் எப்படி பண்றாருன்னா, அவர் வேலை அவரோட எதுக்கு நான் இதை காட்டினேன்னா, ஒவ்வொரு விஷயங்கள் இன் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் அண்ட் பௌதிக வேர்ல்ட் இஸ் ஒன்லி அனந்தா, ரைட்? இத பத்தி நம்ம நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணோம். நீங்க மாதாஜி நம்ம பண்ண வரிசை நாளைக்கு டீடைலா பண்ணலாம். அது ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஏன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வர்ஸ். சைத்தன்யா பத்தி, கிருஷ்ணரை பத்தி நினைச்சிட்டு நம்ம ஆதிசேஷனை விட்டோம்னா என்ன ஆகும்? குருவே ஆதிசேஷன் வந்து படிக்கணும்ல மாதாஜி நல்லா. இப்போ நான் எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்றாருங்கிறது தெரியுது. எப்படி கிருஷ்ணன் போறப்ப ஆதிசேஷன் மழை வரப்ப கோடை மாதிரி பிடிச்சு போறோம், அதே மாதிரி எவ்வளவு ஸ்லிப்பர்ல இருந்து எல்லா ஒரு விஷயத்தையும் அவருக்கு ப்ரொடெக்ட் பண்றாருங்கிறது தான் புரியுது. அவர் ப்ரொடெக்ட் பண்றது இருக்கட்டும், நம்ம அவரை போட்டு விட்டோம்னா நம்ம என்ன ஆகும்? அது நிச்சயமா அவர் நம்ம கிருஷ்ணரும் நம்மள போட்டு விட்டுருவாரு. அவ்வளவுதான், சிம்பிள். கோவிந்தா சொல்லிட்டாரு பிரபு. சோ எதுக்கு நான் சொல்றேன்னா, சோ தயவு செஞ்சு இந்த பர்டிகுலர் வேர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதை நல்லா டிஸ்கஸ் பண்ணிடலாம். நம்ம நெக்ஸ்ட் 2 verses தான். இது வந்து எதுக்கோசம்னா ஒரு க்ளூவும் கொடுக்குறேன். நான் நேத்து சொன்னேன், we have to move from regular பக்தி to இப்ப பண்ற பக்தி பேர் என்ன? நம்ம வைதி சாதன பக்தி. வெரி நைஸ். வைதி சாதன பக்தியில இருந்து நம்ம அல்டிமேட் கோல் எங்க? அனுராகா பக்தி. அல்டிமேட் கோல் ராகானுகா இல்ல, அல்டிமேட் எங்க போகணும்? பிரேம பக்தி. பிரேம பக்திக்கு போறதுக்கு நடுவுல ஒரு கேப் இருக்கு. பாவ பக்தி. நைஸ், பாவ பக்தி. பட் பாவ பக்தி வந்து நம்மளுக்கு வராது. நம்மளுக்கு வரதுக்கு we need one thing. அது என்ன திங்கு?
நம்ம பண்றது வைதி சாதன பக்தி, அல்டிமேட் ராகானுகா பக்தி. ராகானுகா பக்திக்கு நம்ம ப்ரிலிமினரி பாஸ் ஆகணும், ரைட்? ஃபைனலுக்கு முன்னாடி நம்ம சொல்லுவோம் இல்ல, செமிஃபைனல் இஸ் பாவ பக்தி. டு கெட் பாவானா ரத்தி, டேஸ்ட். அந்த டு கெட் தட் பாவ பக்தி ஒண்ணு வரணும். அது என்ன பக்தி? எப்பயுமே இடைவிடாத ராகானுகா பக்தி எப்படி வரும்ன்றதுக்கும் இந்த வருஷத்துக்கும் டைரக்ட் லிங்க் இருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன், ராகானுகா பக்தி வந்து ஒரு நம்மளுக்கு அந்த ராகம் ஃபீலிங் வரத்துக்கு அந்த டிசெண்ட் ஆகணும். ஏன்னா இப்ப எனக்கு இருக்கிறதுக்கு பௌதிக கண்ணு, ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நான் லோட்டஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பௌதிகத்துல எங்கேயோ பார்த்த லோட்டஸ் தான் ஞாபகம் வரும். நான் இதை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். தேர்ஃபோர் ஆக்சுவலா அவங்க சொல்ற பத்மான்றது அங்க இருக்கிற லோட்டஸ். அந்த லோட்டஸ் எனக்கு தெரியணும், அந்த பாஸ்ட் டைம் நான் உணரணும். அப்படின்னா எனக்கு வந்து ஐ நீட் பிளெஸிங். எப்படின்னா அப்படியே டிசெண்ட் ஆகும், துப்புன்னு மேல இருந்து. ஓகே, என்ன பிளெஸிங் யார்கிட்ட இருந்தானா அதுதான் ராகானுகா பக்தர்கள் கிட்ட இருந்து வரும். யாரு எப்படின்றதுக்கெல்லாம் அப்புறம் வரலாம். சோ அப்படி இருக்கச்சே அந்த பிளெஸிங்க்கு ரீசன் 3 இருக்கும். ஓகே, மெயின் வந்து குரு. ஓகே, குருவே மல்டிபிள் கேட்டகரி. குரு அன்றோம், ஹூ வில் பி திஸ் குரு அப்படின்றதுல நம்ம பேசுவோம். ஒரு குரு வந்து நம்மளுக்கு தெரியும், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், நம்மளுக்கு டவுட்டே இல்ல, வந்துட்டாரு, நம்ம பாக்குற குரு. அதை தவிர யாரெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்றத நம்ம வரம் இத பார்க்கலாம். வாஞ்சகல்பதருபேஸ்ச கிருபா சிந்துபேவ ச பதிதானான் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நம. அனந்த கோட்டி வைஷ்ணவ ஜெய். ஸ்ரீலா பிரபுபாத் ஜெய். நாமாச்சாரிய ஹரிதாஸ் டாக்கூர் ஜெய். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா.